விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள விஜய்க்கு மகாத்மா காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி வாழ்த்து மடல் எழுதியுள்ளார். அதில் மு.க. ஸ்டாலினை ஒரு முன்னோடியாக கொண்டு செயல்படுங்கள் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினுடனான போட்டி விளையாட்டு வீரர்களுக்கிடையிலான ஆக்கப்பூர்வமான போட்டி போல இருக்க வேண்டும் என்றும் மதசார்பற்ற கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மனசாட்சியே உங்கள் கொள்கையாகட்டும் என உருக்கமாக குறிப்பிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிளையக்காவிலையில் காங்கிரஸ் மற்றும் அக்கட்சி மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்தியை விமர்சித்து கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 10 ஆண்டுகளாக நீடித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்துள்ளது. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு வழங்கியுள்ளது. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை அதிகாரப்பூர்வமாக கோரியது. இதையடுத்து காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவளித்துள்ளனர். கூட்டணி ஆட்சிக்கு விஜய் தயாராக உள்ளதால் அமைச்சரவையில் ஒரு இடத்தை காங்கிரஸ் பெற வாய்ப்புள்ளதாக சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் 2016 முதல் தொடர்ந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவு முடிவுக்கு வந்துள்ளது. தாவேக, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் இணைந்த ஒரு புதிய மதசார்பற்ற கூட்டணி அரசு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.